நான் உங்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் உங்ககிட்ட இருந்து யோசிக்காமல் ஒரு ரிப்ளை வரும். என்ன தெரியுமா? நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையாகவே நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் அது கர்த்தருக்கு தான் தெரியும். வெளியே என்னதான் மேக்கப் போட்டு முகத்தை நல்லா பாலிஷ் பண்ணி வச்சாலும் 99% எனக்கு ஓரளவுக்கு தெரிகிறது. வெளியே இருக்கிறது எல்லாம் முகமுடி தான், உள்ளதான் உண்மையான முகம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை உள்ளத்தில் பல வியாகுலங்களோடு, பிள்ளைகளை குறித்து பல கலக்கங்களோடு, கர்த்தர் ஏதாகிலும் ஒரு மாற்றத்தை இந்த மாதம் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? என் வேலை ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய மாட்டாரா? ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில் ஒருவேளை உங்களுடைய ஆத்துமா சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள், ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்? நான் தனிமையாக நடந்து கொண்டிருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு ஒரு உதவியை செய்கிற மாதிரி தெரியலையே, இப்படியே போச்சுன்னா ஆத்துமா அப்படியே போயிருமே, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் அவர் சொல்ல விரும்புகிறார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.